Hi, hello friends. Welcome back to the course. Last video la வந்து நம்ம average functions பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல வந்து நம்ம count function பத்தி பார்க்கலாம். count function என்னன்னா டோட்டலா நம்ம ரேஞ்ச்ல வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, எத்தனை செல்ல வந்து நம்பர்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். count அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ டைப் பண்ணோம்னா இப்போ இந்த ஃபார்முலா வந்து as usual நம்ம எங்க இருந்து எடுக்கலாம்னா more functionsல போயிட்டு count statistical, I guess here we are having counta, so அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போதைக்கு நம்ம கவுண்டை பத்தி மட்டும் பார்க்கலாம். கவுண்டா ஃபங்க்ஷன்ஸை பத்தி நம்ம அப்புறமேல் பார்க்கலாம். கவுண்டா இஸ் நத்திங் பட் இது வந்து கவுண்ட் ஒன்லி நம்பர்ஸ், அது வந்து கவுண்ட் எனிதிங் வாட் எவர் இட் மே பி, டெக்ஸ்ட் நம்பர்ஸ் எதாக இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பிரீஃபிங். அதை பற்றி இன்னொரு வீடியோ எக்ஸ்பிளனேட்டரியாக போடுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து கவுண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். கவுண்டை செலக்ட் பண்ண உடனே இட்ஸ் ஆஸ்கிங் ஃபார் த ரேஞ்ச், என்ன ரேஞ்ச் அப்படின்ற செலக்ட் பண்ண கேட்குது. ஸோ அது டிஃபால்ட்டாக ஒரு ரேஞ்ச் செலக்ட் பண்ணியிருக்கு. இட்ஸ் ராங். ஸோ அதனால் வந்து நான் என்னோட ரேஞ்சை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ரேஞ்சு தான் எனக்கு கவுண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் அப்டேட் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். அண்ட் மோரோவர் இந்த ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டில் வந்து கிளியராக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ கவுண்ட் ஃபங்க்ஷன் என்னது அப்படின்றத வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். இங்கே வந்து ரேஞ்ச் செலக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன ரேஞ்சுன்றது இங்கே டிஸ்பிளே ஆகியிருக்கு. ஸோ அவுட்கம் ரிசல்ட்டும் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டான். டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ண ரேஞ்சில் இருக்குது அப்படின்றதையும் அவன் தந்துட்டான். அண்ட் மோரோவர் இது வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்றதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து counts the number of cells in the range that contains number. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சப்போஸ் ஒரு செல்லில் நம்பர் இருந்தால் மட்டும்தான் இட் வில் டேக் இன் டு கவுண்ட். சப்போஸ் அந்த இடத்துல நம்பர் இல்லாமல் டெக்ஸ்ட் ஆர் எல்ஸ் எனிதிங் எல்ஸ் இருந்ததுன்னா அது வந்து கவுண்ட் பண்ணிக்காது. ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் போட்டாச்சு. இந்த ரேஞ்ச் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து B5லேருந்து B8 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணதில் 4 இடத்துலையுமே நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து 4 அப்படின்ற மாதிரி காட்டுது. சப்போஸ் நான் ஏதாவது ஒரு நம்பர் டெலீட் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸல் வந்து நான் சொல்லியிருக்கேன் இட்ஸ் ஆட்டோ அப்டேட், ஆட்டோமேட்டிக்கலாக அப்டேட் ஆகிக்கும். அதுதான் எக்ஸலோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர். ஸோ நான் வந்து இப்போ ஒரு நம்பரை வந்து டெலீட் பண்ணுறேன், ஓகேங்களா? டெலீட் பண்ண உடனே உங்களுக்கு யூ வில் பி ஏபிள் டு see the change. வந்து 4ன்றது வந்து 3 ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இன்னொரு நம்பர் டெலீட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து இதையும் டெலீட் பண்ண உடனே யூ வில் பி ஏபிள் டு see that கவுண்ட் ஃபங்க்ஷன் 2ன்னு மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எக்ஸல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல நம்பர்ஸ் 2 தான் இருக்குது. நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்சில் வந்து 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்து 2ன்னு கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணி பார்க்கலாம். நான் எதுக்கும் பண்ணது இல்லை, உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். சும்மா டெக்ஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். எதுவும் அப்டேட் ஆகலை, ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் எக்ஸல் சொன்ன மாதிரி அந்த ஆர்குமெண்ட்டில் சொன்ன மாதிரி இட் வில் கவுண்ட் ஒன்லி த நம்பர்ஸ். இது வேறு ஏதாவது அப்டேட் பண்ணி பார்க்கலாம். 5000. ஸோ இப்போ வந்து 3 மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஃபார் த வீடியோ கைஸ். இது வந்து நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கவுண்ட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்ட் டு கவுண்ட் the numbers in a selected range. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.